ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சர்ப்ரைஸ்! எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசிஃப் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு பார்த்துட்டு என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க வாங்க. ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு. அப்படியே நம்ம வந்த வழியை கொஞ்சம் திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப தூரமாக வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, வந்தது தான் வந்துட்டோம். வாங்க நம்ம போயிட்டு என்னென்ன ஐட்டங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குல்ஃபி இருக்குது பார்த்தீங்களா? சரி, சாப்பிட்டு பார்த்துக்கலாம் அதெல்லாம். அடுத்தது எந்த டேபிளில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு டேபிளை ஃபைனலாக சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு பார்த்தா அதில் மெனூஸ் வந்து நிறைய இருந்துச்சு. பட் ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்துட்டு என்னென்ன காம்போ ஆஃபர்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம மெனு கார்டை பரட்டி பார்ப்போம். அதில் பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கெட் பிரியாணி போட்டிருந்துச்சு. பக்கெட் பிரியாணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போதைக்கு நம்ம பிரியாணியை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். பார்த்திங்களா என்னென்ன ரேட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள். அடுத்தது சிக்கன் ஐட்டம்ஸ், அடுத்து மட்டன் ஸ்டார்ட்டர்ஸ், அடுத்து சீ ஃபுட்லாம் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது பாருங்கள். சில்லி ஃபிஷ், சிக்கன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சூப்பு, நான்வெஜ்ஜு சூப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு கிரேவி, எக்கு ஸ்பெஷலு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு. நம்ம அதெல்லாம் சாப்பிட போகிறதில்ல. அடுத்தது கிரில், பார்பிக்யூ, கபாப்ஸ், ப்ரெட்ஸு, நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு மெனூஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சாப்பிட்ணும் தான் ஆசை. பட் வயிறு இடம் கொடுக்காது. அதனால் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு சூப்பை சொல்லியாச்சு. இது வந்து என்ன சூப்புன்னு பார்த்திங்கன்னா மட்டன் சூப்பு. அடுத்தது சூப்பை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் ஒரு எக் வச்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணி, தால்ச்சா, ரைத்தா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிடிச்சாச்சு. சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா நண்டு லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லாலிபாப் முடிஞ்சதும் அடுத்தது டைஜஷனுக்காக ஒரு லெமன் சோடா அதையும் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிட்லாம், இன்னுமா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் குல்ஃபியை பார்த்ததும் மனசு மாறிடுச்சு. சரின்னு போயிட்டு ஒரு குல்ஃபி சூஸ் பண்ணேன். பட் பக்கத்தில் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. பட் வேணாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு சாக்லேட் குல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு வந்து சூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.